நைல் நதி என்பது ஒரு சாதாரண நதி அல்ல. அது முழு கண்டத்தின் உயிர் நாடியாகும். உலகின் மிக நீளமான நதிகளில் ஒன்றாக கருதப்படும் நைல் நதி சுமார் 6650 கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஆப்பிரிக்காவின் பல்வேறு நிலப்பரப்புகளை கடந்து இறுதியிலே மத்திய தரைக்கடலில் கலக்கிறது. உலகில் பல நதிகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு நதி மட்டும் பல நாடுகளுடைய குடிநீர், விவசாயம், மின்சாரம், உயிரியல், பொருளாதாரம், சுற்றுலா மற்றும் அரசியலை ஒரே நேரத்தில் தீர்மானிக்கிறது என்றால் அது நைல் நதிதான். சஹாரா போன்ற உலகின் மிகப்பெரிய பாலைவனத்திற்கு நடுவே பச்சை நிற உயிர் பாதையாக ஓடும் இந்த நதி விண்வெளியில் இருந்தே தெளிவாக காணப்படும் அளவிற்கு பூமியின் தனித்துவமான இயற்கை அமைப்புகளில் ஒன்றாகவும் விளங்குகிறது. நைல் நதியின் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் அது ஒரே இடத்தில் பிறப்பதில்லை என்பதுதான். உண்மையில் இரண்டு மிகப்பெரிய நதிகள் ஒன்றாக இணைந்த பிறகே நைல் நதி உருவாகுகிறது. வெள்ளை நைல் மற்றும் நீல நைல் என்ற இரண்டு கிளை நதிகள் சூடானின் கார்த்தூம் நகரில் சந்திக்கின்றன. வெள்ளை நைலின் முக்கிய நீராதாரம் கிழக்கு ஆப்பிரிக்காவின் விக்டோரியா ஏரி. இந்த ஏரி உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நன்னீர் ஏரி. நீல நைல் எத்தியோப்பியாவின் தானா ஏரியில் பிறக்கிறது. குறிப்பாக எத்தியோப்பிய மலைப்பகுதிகளில் பெய்யும் பருவமழையே நைலின் பெரும்பாலான நீருக்கு காரணம். மழை காலங்களில் நைலில் ஓடும் மொத்த நீரில் சுமார் 80 முதல் 85 விழுக்காடு வரை நீல நைலிலிருந்து வருகிறது. நைல் நதியின் நீர்பிடிப்பு பகுதி சுமார் 34 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இது ஆப்பிரிக்க கண்டத்தின் 1/10 பகுதியை உள்ளடக்குகிறது. இந்த மாபெரும் நதி அமைப்போடு தொடர்புடைய நாடுகள் டான்சானியா, உகாண்டா, ருவாண்டா, புரூண்டி, காங்கோ ஜனநாயக குடியரசு, கென்யா, எத்தியோப்பியா, எரிட்ரியா, தெற்கு சூடான், சூடான் மற்றும் எகிப்து என மொத்தம் 11 நாடுகள். உலகில் இவ்வளவு நாடுகளின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடிய நதிகள் மிகவும் குறைவுதான். அதைப்போல இந்த நாடுகளில் பெய்யக்கூடிய மழை, உருவாகக்கூடிய சிற்றாறுகள் மற்றும் ஏரிகள் அனைத்துமே இறுதியில் நைல் நதியின் ஒரு பகுதியாகத்தான் மாறுகின்றன. நைல் நதி பெரும்பாலும் வடக்கு நோக்கி ஓடுகிறது. இது உலகிலேயே வடக்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதிகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. தெற்கு ஆப்பிரிக்காவின் ஈரப்பதமான பகுதிகளில் இருந்து புறப்பட்டு சஹாரா பாலைநிலத்தின் வறண்ட நிலப்பரப்பை கடந்து இறுதியில் எகிப்தினுடைய வடக்கில் மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி ஆக மத்திய தரைக்கடலிலும் இது கலக்கிறது. இந்த டெல்டா சுமார் 22,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. செயற்கைக்கோள் படங்களில் இந்த பகுதி முக்கோண வடிவில் தெளிவாக தெரியும். உலகின் மிகவும் வளமான விவசாய நிலங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. நைல் நதி இல்லை என்றால் எகிப்து எப்படி இருக்கும் என்று பல விஞ்ஞானிகள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அதற்கான பதில் மிகவும் எளிது. நைல் இல்லை என்றால் இன்றைய எகிப்தின் பெரும்பகுதி மக்கள் வாழ முடியாத பாலைவனமாகவே இருக்கும். இன்று எகிப்தின் மக்கள் தொகையில் 95 விழுக்காட்டிற்கும் அதிகமானவர்கள் நைல் நதியின் கரையோரங்களில் டெல்டா பகுதியிலும் வாழ்கிறார்கள். நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 4 விழுக்காட்டிற்கும் குறைவான பகுதிகள்தான் பெரும்பாலான மக்கள் வசிக்கிறார்கள். காரணம், அங்கு நைலுடைய நீர் கிடைக்கிறது. உலகில் ஒரு நதியை இவ்வளவு அதிகமாக சார்ந்திருக்கும் நாடுகள் மிக குறைவுதான். நைல் நதி விவசாயத்தின் உயிர்நாடியாகவும் கூட திகழ்கிறது. பருத்தி, கோதுமை, அரிசி, கரும்பு, சோளம், பேரிச்சம்பழம், வெங்காயம், தக்காளி, சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பல்வேறு காய்கறிகள் நைல் நீரின் உதவியால் விளைவிக்கப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமான கால்வாய்கள் மூலம் நதி நீர் விவசாய நிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு வருடத்தில் பல முறை அறுவடை செய்யும் வாய்ப்பை இந்த நதி வழங்குகிறது. உணவு பாதுகாப்பு முதல் ஏற்றுமதி வரையிலும் எகிப்தின் பொருளாதாரத்தில் நைல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதைப்போல நைல் நதி உயிரினங்களின் சொர்க்கமாகவும் விளங்குகிறது. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஊர்வனங்களில் ஒன்றான நைல் முதலை இந்த நதியின் முக்கிய அடையாளம். ஒரு பெரிய நைல் முதலை 6 மீட்டர் வரை வளரக்கூடியது. அதன் எடை 700 கிலோவை தாண்டலாம். அதைப்போல நீர் யானைகள், நூற்றுக்கணக்கான மீன் இனங்கள், பல வகையான ஆமைகள், நாரைகள், கழுகுகள், பெலிக்கன் பறவைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான நீர்வாழ் உயிரினங்கள் இந்த நதியை சார்ந்தே வாழ்கிறார்கள்.
ஒவ்வொரு ஆண்டும் ஐரோப்பாவிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு பறக்கும் புலம்பெயர் பறவைகளுக்கும் நைல் பள்ளத்தாக்கு முக்கிய ஓய்விடமாகவும் இருக்கின்றது. நைல் நதியில் வாழ்வது அழகான அனுபவமாக மட்டுமல்ல, ஆபத்தானதாகவும் இருக்கலாம். நைல் முதலைகள் உலகின் மிகப்பெரிய வேட்டையாடும் ஊர்வனங்களில் ஒன்றாகும். நீர் யானைகள் அமைதியாக தோன்றினாலும் ஆப்பிரிக்காவில் ஆண்டுதோறும் அதிக மனித உயிரிழப்பிற்கு காரணமாக இருக்கிறது. சில பகுதிகளில் ஒட்டுண்ணிகள் மற்றும் நீரால் பரவும் நோய்களும் பிரச்சனையாக இருக்கின்றன. அதனால் நைல் நதி வாழ்க்கையையும் வழங்குகிறது, அதே நேரத்தில் இயற்கையின் சக்தியையும் நினைவூட்டுகிறது. நைல் நதி இன்று மிக முக்கியமான போக்குவரத்து வழியாகவும் கூட பயன்படுத்தப்படுகிறது. நூற்றாண்டுகளாக படகுகள் மற்றும் கப்பல்கள் இந்த நதியின் வழியாக பொருட்களை எடுத்துச் செல்கிறார்கள். இன்றும் பல நகரங்களை இணைக்கும் நீர்வழி போக்குவரத்தும் நடைபெறுகிறது. சுற்றுலா கப்பல்கள் தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகளை அழைத்துச் செல்கிறது. நதிக்கரைகளில் உள்ள கிராமங்கள், நகரங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்கள் உலகம் முழுவதும் வரும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது. நைல் நதியை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது அஸ்வான் உயர் அணை. இந்த அணை வெள்ளத்தை கட்டுப்படுத்துகிறது, மின்சார உற்பத்தியும் செய்கிறது. அதைப்போல ஆண்டு முழுவதும் பாசனத்திற்கு நீர் வழங்குகிறது. ஆனால் இதனால் சில இயற்கை மாற்றங்களும் ஏற்பட்டுள்ளன. முன்பு வெள்ளம் கொண்டு வந்த வளமான வண்டல் மண் தற்போது அணையில் தேங்கி விடுகிறது. இதனால் விவசாயிகள் அதிகமாக உரங்களை பயன்படுத்த வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஒரு அணை எப்படி ஒரு நாட்டின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இன்றைய காலத்தில் நைல் நதியை சுற்றி அதிகம் பேசப்படும் விஷயம் நீர் அரசியல். எத்தியோப்பியா கட்டியிருக்கக்கூடிய கிராண்ட் எத்தியோப்பியா அணை ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நீர்மின் திட்டங்களில் ஒன்று. இந்த அணை எத்தியோப்பியாவின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. ஆனால் எகிப்து மற்றும் சூடான் எதிர்காலத்தில் தங்களுக்கு கிடைக்கும் நீரின் அளவு பாதிக்கப்படுமோ என்று வருந்துகிறார்கள். இதனால் நைல் இன்று ஒரு புவியியல் அதிசயம் மட்டுமல்ல, சர்வதேச அரசியலின் முக்கிய மையமாகவும் இருக்கிறது. காலநிலை மாற்றமும் நைல் நதிக்கு புதிய சவாலாக உருவாகி இருக்கிறது. சில ஆண்டுகளில் அதிக மழை காரணமாக வெள்ளம் ஏற்படுகிறது. சில ஆண்டுகளில் மழை குறைவதால் நீர்மட்டம் குறைகிறது. உலக வெப்பமயமாதல் காரணமாக மழை முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் எதிர்காலத்தில் நைல் நதியை அதிகமாக பாதிக்கக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். இதனால் நீர் மேலாண்மை, அணை நிர்வாகம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகிறது. பண்டைய காலத்தில் நைல் நதிக்கரையில்தான் எகிப்திய நாகரிகம் வளர்ந்தது. ஆண்டுதோறும் ஏற்பட்ட வெள்ளம் வளமான வண்டல் மண்ணை கொண்டு வந்ததால் விவசாயம் செழித்தது. அதுவேதான் நகரங்கள், கோவில்கள், பிரமிடுகள் மற்றும் ஒரு பெரும் நாகரிகத்தை உருவாக்கவும் உதவியது. ஆனால் இன்று நைலின் முக்கியத்துவம் வரலாற்றில் மட்டுமல்ல, தற்போதும் கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட வாழ்க்கையின் அடிப்படையாகவே இருக்கின்றது. ஆக நைல் நதியை சுற்றி இன்னும் பல மர்மங்களும் இருக்கின்றன. பல நூற்றாண்டுகளாக இந்த நதியின் உண்மையான பிறப்பிடத்தை கண்டுபிடிக்க உலக நாடுகளின் ஆய்வாளர்கள் முயல்கிறார்கள். விக்டோரியா ஏரியா, அதற்கு முன்புள்ள கிளை நதிகளா அல்லது இன்னும் தொலைவில் உள்ள மலைப்பகுதிகளா என்ற விவாதம் பல ஆண்டுகள் நீடிக்கிறது. இன்று கூட நைல் அமைப்பின் சில தொலைதூர கிளை நதிகள் குறித்து புதிய ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆக நைல் நதி வெறும் ஆப்பிரிக்காவின் ஒரு நதி அல்ல, அது மனிதன் இயற்கையுடன் எவ்வாறு இணைந்து வாழ்கிறான் என்பதற்கான மிகப்பெரிய உதாரணம். பாலைவனத்தின் நடுவே வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி, கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவு வழங்கும் ஆற்றல், ஆயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு வாழிடமாகவும் இருக்கிறது. பல நாடுகளின் பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய வளமாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் சர்வதேச அரசியலையும் தீர்மானிக்கும் ஒரு இயற்கை சக்தி. இவை அனைத்தும் நைல் நதிக்குள் அடங்கியிருக்கின்றன.